ஒரு வாழ்வு பழுதா இருக்கு. அதனால பிளட் சர்க்குலேஷன்ல சிக்கல் வரும். எப்பெல்லாம் இந்த மாதிரி வருதோ அப்பெல்லாம் மயக்கம் வந்து நினைவில்லாம போயிடும். உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடும். சில பேருக்கு அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். என்ன கேட்ட தள்ளி போடாம இமிடியேட்டா ஆபரேஷன் பண்றதா நல்லது. சின்ன வயசு, இப்ப பண்றதால பெருசா எந்த பிரச்சனையும் வராது. இதே நாள் கடத்திட்டு போனீங்கன்னா பின்னால் அதுவே பெரிய சிக்கல் ஆயிடும். அழாதம்மா, குழந்தைக்கு ஒன்னும் ஆகாதும்மா. நம்மள கடவுள் என்னைக்கு கைவிட மாட்டாருமா. டாக்டர், ஆபரேஷன் பண்ணா குழந்தைக்கு உடம்பு சரியாயிடும் இல்ல? ஷூர், ஆபரேஷன் பண்ணா அவங்க நார்மலுக்கு வந்துருவாங்க. பட் இப்பவே ஆபரேஷன் பண்றதா நல்லது. டாக்டர், ஆபரேஷன் எவ்வளவு செலவாகும்? ஒரு 4 lakhs ஆகுங்க. 4 லட்சம். ஒரிஜினல் வால்வை ரிமூவ் பண்ணிட்டு செயற்கை வால்வை ஃபிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆபரேஷன் தான், பட் திஸ் பாசிபிள். 4 லட்சமா? ஆமாமா, ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க. ரொம்ப தள்ளி போடாதீங்க, அப்புறம் குழந்தை உயிருக்கு ஆபத்தாயிடும். ஐயோ, மஞ்சு, 4 லட்சத்துக்கு கண்ணை திறந்து பாருமா. நான் எங்க போவேன்? குழந்தை படுத்து பிடிக்க இருக்காளே. அழாதம்மா, அழாதம்மா. குழந்தைக்கு எதுவும் ஆகாதும்மா. நான் சொல்றேன், குழந்தைக்கு எதுவும் ஆகாது. அம்மா, நாம நம்புற கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருமா. குழந்தை நல்லபடியா தேறி வந்துருவாம்மா. இது சத்தியம்மா. வாங்க, சூர்யா கிட்ட நான் பேசிக்கிறேன். வாங்க வாங்க. சூர்யா, வாங்க காயத்ரி. வாங்க ஆண்டி. அங்கிள் வாங்க. உட்காந்துட்டு இருங்க, நான் அதான் போய் சாப்பிட வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் வேணாம். நீங்க ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க காயத்ரி. கொஞ்ச நாளைக்கு இவங்களை இங்க தங்க வச்சுக்க முடியுமா? பாட்டிக்கு தெரியாம இதை நீங்க செய்யணும். அதுக்கு உங்க ஒத்துழைப்பு வேணும். அப்படி பார்க்காதப்பா. பொல்லாத நேரம் வந்தா நல்லவங்களும் நடு ரோட்லன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா தன்னோட ஹார்ட் டிஸ்க்ல என்ன டெலீட் பண்ணி வேற ஃபார்மேட்டே பண்ணிட்டாங்க. என்னாச்சு அங்கிள்? என்னென்னமோ ஆயிடுச்சு சூர்யா. அதெல்லாம் அப்புறமா டீட்டெயிலா சொல்றேன். இப்ப இவங்க தங்குறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. இவங்க ரேணுகா வீட்ல? ஆமா, அங்கதான் நாங்கெல்லாம் இருந்தோம். அங்க கொசு தொல்லை ஜாஸ்தி, ஏசி வேற இல்லையா, அதான். ஆண்டி, எதை மறைச்சு என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூர்யா. ரேணுகாவுக்கும் இவங்களுக்கும் ஒத்து வரல, அதனால வீட்டை விட்டு வந்துட்டாங்க. அப்போ விஜய்? அவன் பேச்ச எடுக்காதப்பா. பெத்தவங்க எக்கேடு கட்டா என்னன்னு பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிட்டு அவன் அங்கேயே இருந்துட்டான். உங்க மருமக என்னைக்கு இங்க புடவை கட்டிட்டு முந்தானையோட அலைஞ்சா? எல்லாம் இந்த மாதிரி சுடிதார் தானே. இதுல கூட வாடி லாஜிக் பாப்பேன். அங்கிள், சூர்யா. காயத்ரி, இந்த வீடு அவங்க அம்மாவோடது. அவங்க இறக்கப்பட்டு என்ன இங்க தங்க வச்சிருக்காங்க. அந்த நன்றி விசுவாசம் என்னைக்குமே எனக்கு இருக்கும். இப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது இங்க தங்க வைக்கிறதுக்கு ஏன் பர்மிஷன் தேவையில்ல. ஐயோ, அப்படி இல்ல சூர்யா. பாட்டி ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அவங்கள கூல் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் இவங்க இங்க இருக்கிற விஷயம் பாட்டிக்கு தெரியாம இருந்தாதான் நல்லது. ஆமா சூர்யா, நாங்க இங்க தங்கி இருக்கிறது மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது ஏதோ தீவிரவாதிக்கு அடைக்கல் கொடுத்துற மாதிரி உன்னை நினைச்சிருவாங்க. அப்புறம் உன் பாடு எங்க பாடு மாதிரி. என்னங்க சும்மா இருங்க. சூர்யா தம்பி, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா. நாங்க இங்க இருக்கிற இடமே தெரியாது, உன்னை தொந்தரவே படுத்த மாட்டோம். நாங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு மூலையில இருந்துகிட்டு கஞ்சியோ கூழ குடிச்சுக்கிட்டு அதுல உனக்கு ஒரு டம்ளர் கொடுத்துருவா. உங்க நிலைமைய நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு அங்கிள். நான் பார்த்து கொடுத்துருந்த வேலைக்கு மட்டும் விஜய் போயிருந்தான்னா இன்னைக்கு உங்க 2 பேருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. வாஸ்தவம் தான். என்ன பண்றது, எங்க 2 பேருக்கும் ஊறுகாய் போடுற நிலைமை வந்திருக்காது. அது ஒண்ணும் இல்ல சூர்யா. ரேணுகா அவளோட நகையெல்லாம் வித்து ஒரு ஊர்கா பிசினஸ் ஆரம்பிச்சா. விஜயும் இவங்களும் அத பொறுப்பா பாத்துக்கணும்னு சொல்லியிருக்கா. பொறுப்புக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல தம்பி. எந்த மருமகளுக்கு மாமியார பிடிக்கும்? என்னமோ தேவலோகத்தில இருந்தே வந்து குதிச்ச மாதிரி அவளுக்கு அப்படி ஒரு மிதப்பு. எங்க தலையெழுத்து இன்னைக்கு இப்படி இருக்கும், என்னைக்கு இப்படியே இருந்துட போறோம். அப்போ மாறிடுங்கிறியா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இங்க பாருங்க,
ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தங்க இடம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்ப இங்க கூட்டிட்டு வந்து பொறுப்பா இந்த இடத்துல ஒப்படைச்சிட்டேன். நீங்க ஹாப்பி தானே? ஹாப்பி தான். ஆனா என்ன ஒண்ணு, சொந்த வீட்லயே திருட மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ வேண்டியிருக்கு. அதை நினைச்சாத்தாம்மா துக்கம் தொண்டையை அடைக்குது. உங்களுக்கு உங்க அம்மாவை சமாளிக்க வக்கு இல்ல, அத சொல்லுவீங்களா? ஏண்டி, திக்கு தெரியாத தவிக்கிறவனுக்கு வக்கு இருந்தா என்ன, வக்கு இல்லாம போனா என்ன? இவோ ஒருத்தி. அம்மா காயத்ரி, ஏதோ இந்த உதவி செஞ்சியம்மா, ரொம்ப நன்றி. சரி சூர்யா, இவங்கள பாத்துக்கங்க. கூடிய சீக்கிரமே இவங்க பெர்மனண்டா ஸ்டே பண்றதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். நான் வரட்டுமா? சரி காயத்ரி. வரேன் அங்கிள். வரேன் aunty. சரிம்மா. தேங்க்ஸ்மா. என்னங்க, வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். நம்ம ரூமா? ம், அது எங்க இருக்கு? எந்த ரூம்ல தம்பியோட திங்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கோ அதாங்க நம்ம ரூமு. இதெல்லாம் ஒரு கேள்வியா? அப்புறம் தம்பி, வித்யா எங்கேயாச்சும் அனாத ஆசிரமத்துல இடம் கிடைக்குமான்னு தேடி போயிருக்கா. நாங்க இங்க இருக்கிறது அவளுக்கு தெரியாது. என்னன்டி சொல்றீங்க? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. ஈவினிங் 5 மணிக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயில்ல வந்து மீட் பண்றோம்னு பேசியிருக்கோம். உங்ககிட்ட தான் பைக் இருக்குல்ல, நீ போய் பைக் எடுத்துட்டு போய் கூட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா. சரி அங்கிள், நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றிப்பா. இப்ப சொல்லு, எது எங்க ரூமு? ரூம்ல ஏசி இருக்கா? பாத்ரூம்ல ஹீட்டர் இருக்கா? ஏசி வேணுமா? பால்கனில போய் படுங்க, அதான் ஏசி. ஹீட்டர் வேணும்னா மொட்டை மாடியில ஒரு குடம் தண்ணி வைங்க, 1 ஹவர்ல ஹீட் ஆயிடும். பெருசா பேச வந்துட்டாரு. வாங்க. அப்புறம் தம்பி, ஏதோ நாங்க வரும்போது பேக்கரியில வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே, 2 சிக்கன் பஃப்ஸ், 2 வெஜ் பஃப், 1 சிக்கன் ரோல். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு முட்டை பரோட்டா 2. சரி. அப்புறம் என்னங்க தம்பி, ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க, பாவம். வாங்க. அப்புறம் தம்பி, அப்புறம் கொஞ்சம் முந்திரி பக்கோடா வாங்கிக்கங்க. சரி aunty. அதுல கொஞ்சம் பெப்பரு, மசாலா எல்லாம் போட்டு வாங்கிக்கங்க. என்னங்க, உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமா? டபுள் ஸ்ட்ராங் சக்கரை ஜாஸ்தி. போயிட்டானா? பையன் ரொம்ப விவரமா தான் இருக்கான். இனி இவனுக்கு டெய்லி வச்சு பாக்குறேன். என்னங்க, வெக்கமா இல்ல உனக்கு? 7 கழுத வயசாயிடுச்சே, நமக்குன்னு ஒரு வேலை வேணும், சம்பாத்தியம் வேணும். நம்மள நம்பி ஒருத்தி கழுத்தை நீட்டி இருக்காளே, அவளை கௌரவமா நடத்தணும், மான மரியாதையோட வாழணும்னு கொஞ்சமாச்சு நினைப்பு இருக்கா உனக்கு? சாரி ரேணுகா, நான் வேணும்னு பண்ணல. வெயில் அலைஞ்சிட்டே இருந்தானா, எனக்கே தெரியாம என் 2 கண்ணு மேலயும் பிளாக் கலர் ஸ்கிரீன் மாட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் பேசாத, எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு. கொலையில பண்ணிடாத ரேணுகா, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன். சீ, அவமானமா இருக்கு விஜய். உன்னை நம்பி எங்க அப்பா கிட்ட நான் சவால் வேற விட்டுட்டு வந்திருக்கேன். வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒரு 2% முன்னேற வேண்டாமா? அந்த நினைப்பே இல்லனா அப்புறம் என்ன பழப்பு இது? இப்படி எல்லாம் திட்டாத ரேணுகா, எனக்கு மட்டும் ஜெயிக்கணும்னு ஆசையே இல்லையா? கிழிச்ச சத்தியமா கிடையாது உனக்கு. அப்படி இருக்கிறவனா இருந்தா ஒழுங்கா வேலை செய்யாம இப்படி ரோட்ல உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்திருப்பியா? ஐயோ, அதான் நான் சொல்றேன்ல ரேணுகா, நான் வேணும்னு அப்படி பண்ணல. இந்த மாதிரி லக்கேஜ் எடுத்துக்கிட்டு எனக்கு தெருவா சுத்தி பழக்கம் இல்லையா? திடீர்னு எடுத்துட்டு போய் சுத்துனதுல எனக்கு அப்படியே லைட்டா கேர் ஆயிடுச்சு. சரி, ஒரு 10 நிமிஷம் படுத்து எழுந்திருக்கலாம்னு நினைச்சேன். அது அப்படியே தூக்கம் வந்து தூங்கிட்டேன். வாய மூடு விஜய். எத்தனை நாள் நீ ஊருக்கு வைக்க போயிருக்க? டெய்லி இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கியா? கல்யாண பரிசு படத்துல தனால தங்கவேலு பார்க்குக்கு போயிட்டு வெட்டுக்கதை பேசிட்டு வீட்டுக்கு வந்து வைரவன் சேவை நாட்டுக்கு தேவைன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. நீயும் நானும் அதை செஞ்சோன்னா அடுத்த வேலை சோத்துக்கு ததிகின தோம் தான் போடணும். சாரி ரேணுகுட்டி. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உங்க அப்பா அம்மாவை வெளியே துரத்துனதுக்கு பதிலா இன்னும் துரத்தி இருக்கணும். நீ எல்லாம் செத்து சுண்ணம்பாகி சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சாதான் வழிக்கு வருவேன். இப்படி ஒசாமா பின் லேடி மாதிரி பேசாத ரேணுகா. நம்ம 2 பேரும் எப்படி எல்லாம் லவ் பண்ணிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுக்காகவாது கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? மொன்னம் கட்டி. இங்க பாரு, நாளைக்கு மட்டும் நீ எடுத்துட்டு போற அத்தனை பாட்டிலையும் வித்து காசு எடுத்துட்டு வரல, நாளைக்கு நீ இந்த வீட்ல இருக்க மாட்ட. இல்ல ரேணுகா, ஐ ப்ராமிஸ். கண்டிப்பா நாளையில இருந்து நான் மாறிடுறேன். பழைய விஜய் இனிமே இருக்க மாட்டான். அவன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. நாளையில இருந்து பாரு என்ன, அப்புறம் பேசு. நான் பொய் சொல்லல ரேணுகா, சத்தியமா தான் சொல்றேன். நீயே நம்ப முடியாத அளவுக்கு என் பிசினஸ் திறமையை நாளைக்கு நான் காட்ட தான் போறேன். அதை நீயும் பார்க்க தான் போற. சொல்லாத, செஞ்சு காட்டு, அப்புறமா பேசு.
அப்பாடா, இப்ப தப்பிச்ச. ஆண்டவா, ஊர்ல யார் யாருக்கோ அமைதியா, அடக்க ஒடுக்கமா, அன்பா, சமத்தா எவ்வளவு நல்ல மனைவி அமையறாங்க. நான் மட்டும் என்ன பாவம் பண்ண? இப்படி ஒரு கோவக்காரி எனக்கு போட்டாட்டியா மாட்டி விட்டியே. இன்னும் சொச்ச காலம் எப்படி போதோ தெரியலையே. கடவுளே. ஆண்டவா, ஊர்ல மழை பெய்யுதோ இல்லையோ, எங்க ஊறுகாய் பாட்டெல்லாம் நல்லா வைக்கணும். என்ன நம்பி ரேணுகா இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கா. அவ சந்தோஷப்படுற மாதிரி கூடிய சீக்கிரமே பெரிய ஊறுகாய் ஃபேக்டரி வைக்கணும். கூடி கூடியா சம்பாதிச்சு ரேணுகா அவங்க அப்பா கிட்ட போட்ட சபதத்துல ஜெயிக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். பரவாயில்லையே, இதே பத்துல இருந்த ரேணுகா, எழுந்திரிச்சிட்டியா? ஒரு நிமிஷம் வரேன். இந்தா காஃபி சாப்பிடு. விஜய், நீ அதெல்லாம் பண்ற? ஆமா, என்னால நம்பவே முடியல. என்னால இதான் நம்ப முடியல. நான் இப்படி ஒரு நல்லவனா மாறுவேங்கிற ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் ரேணுகா. நீ யார் நல்லதுக்காக சொல்ற? என்னோட நல்லதுக்கு தானே சொல்ற. ஊருக்காக தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டா. உலக அப்படி பயப்படக்கூடாது, காரத்துக்கு பயப்படக்கூடாது, கையெரிச்சலுக்கு பயப்படக்கூடாது, கண்ணெரிச்சலுக்கும் பயப்படக்கூடாது. வெயிட் வெயிட் வெயிட், என்னாச்சு உனக்கு? இல்ல நிஜமாவே எனக்கு புரியல. இல்ல ரேணுகா, நல்லா யோசிச்சு பார்த்தேன். எதுக்காக நம்ம பிறந்தோன்னு யோசிச்சேன். இவ்வளவு நாள் நம்ம உருப்படியா என்ன செஞ்சோன்னு யோசிச்சேன். எதுவுமே செய்யலன்னு என் மனசாட்சி என்ன கொள்ளுது தெரியுமா? அதான் இத ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு ஊறுகாய் பிசினஸ்ல நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம்னா நீ உங்க அப்பா கிட்ட போட்ட சவால ஜெயிச்சிடுவல. நீ சவால ஜெயிக்கிற நேரம் நம்ம புதுசா ஒரு வீடு கட்டி அங்க குடி போயிடுவோம். என் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நம்ம கூட வச்சுக்கலாம். அப்புறம் கார் வாங்கலாம். எனக்கு ஒரு கார், உனக்கு ஒரு கார். ஊறுகாய் வித்த காசுல வாங்கினதால அதுக்கு செல்லமா பிக்கல் பேர்டுன்னு பேர் வைக்கலாம். அதெல்லாம் சரி, இன்னைக்கு 15 ஊறுகாய் பாட்டில் வித்துட்டு வரணும், ஞாபகம் இருக்குல்ல? அதை எப்படி மறப்பாரு எனக்கா? யூ நோ சம்திங்? ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஊறுகாய் விக்கிற தொழில்ல நெளிவு சுழிவுகள்லாம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட தெரியுமா? அட பரவாயில்லையே. ஆமா ரேணுகா, பொதுவா லேடி கஸ்டமர்ஸ் மடக்கணும்னா அதுக்கு பெஸ்ட் டைம் என்னன்னு தெரியுமா? சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். மார்னிங் 11 to 12 தான். எப்படி சொல்ற? 10 மணி வரைக்கும் வீட்டு பொம்பளைகளுக்கு வேலை டைட்டா இருக்கும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு, வீட்டு வேலைக்கு ஆள் வந்தாங்கன்னா அவங்க கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்து சொல்லி கொடுத்துட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்து தான் நிம்மதியா செட்டில் ஆவாங்க. ஓ ஐ சி. அந்த நேரத்தை தான் லபக்குன்னு அபேஸ் பண்ணணும். ஏய், என்ன லாங்குவேஜ்டா இது? அவசரப்படாத, அதெல்லாம் விடு, முழுக்க கேளு. அதே 1 மணிக்கு மேல போனோம்னா யாரும் கதவு திறக்க மாட்டாங்க. அது ரெஸ்ட் எடுக்கிற டைம். ஓஹோ. அப்புறம் ஈவினிங் டைம்ல விக்காது. ஐடியல் டைம்னா 11 மணி தான். அப்போ ஐயா 11 மணிக்கு தான் கிளம்ப போறேன்னு சொல்லுங்க. நோ 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 நோ, எக்ஸ்பெரிமெண்டலா சில விஷயங்களை செஞ்சு பார்க்கணும் ரேணுகா. 7 மணி 8 மணிங்கிறதுலாம் நல்ல டைம் தான். ஆக்சுவலா இப்ப பூஜையை முடிச்சிட்டு கிளம்பலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீ எழுந்திருச்சியா? சரி, உனக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்படியே டிஃபன் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் ஒண்ணும் வேண்டாம். பட்னி கடந்தாலும் பரவாயில்ல, நீ முதல்ல கிளம்புற வழிய பாரு. எனக்கு தேவையெல்லாம் இன்னைக்குள்ள நீ 15 ஊறுகாய் பாட்டில வித்தாகணும். கிளம்பு, போய் முதல்ல வித்துட்டு வா. என்ன சொன்னாலும் பாட்டில் விக்கிறதுலயே குறியா இருக்காளே. இது வர
சரி அழாத விடு. நான் அப்பவே சொன்னேன், இந்த மாமியாரு நாத்தனார்லாம் நம்பாத, என்னைக்கு இருந்தாலும் ஆபத்துன்னு சொன்னேன். எங்க என் பேச்ச கேட்ட? கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எல்லாம் சொன்னேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? என் வீட்டுக்காரர் இப்படி கச்சு வருவாருன்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் என் தலை எழுத்து. இப்படி ஆயுசுக்கு வடிச்சு கொட்டி இந்த வார்த்தையை வாங்கி கட்டிக்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. சரி விடு, ஜென்மத்துக்கு உன் மாமியார மாத்த முடியாது. ஆனா நீ நினைச்சா உன் புருஷனை உன் வழி கொண்டு வர முடியும். புரியல, என்ன சொல்ற? மேடம் ஊறுகாய் வாங்கிக்கிறீங்களா? வீட்ல போட்டது மேடம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்னங்க பாருங்க மேடம். என்ன விலை? வெளியில வாங்கினா 70 ரூபாங்க, என்கிட்ட 45 ரூபாய் தான். மாங்காய் ஊறுகாங்க, நேத்து தான் போட்டது. மாங்காய் ஊறுகாய் மட்டும்தான் இருக்கா? இல்ல மேடம், எலுமிச்சங்காய், பூண்டு, இஞ்சி எல்லா ஊறுகாயும் எங்க இருக்கு. காட்டுங்க பாப்போம். உங்களுக்கு என்ன வேணும்? இஞ்சி ஊறுகாய். நல்லா இருக்கும்ல? அருமையா இருக்குங்க. என் தங்கச்சி என் அம்மா 6 வருஷமா இந்த வியாபாரம் பண்றாங்க. ஊர் பக்கம் நாங்க ரொம்ப ஃபேமஸ்ங்க. அப்படியா? என்ன ஊர் நீங்க? நாங்க திருநெல்வேலிங்க, ஒட்டப்பிட்டாரம் பக்கம். அந்த ஏரியாவுல எங்க ஊருக்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க. அங்க இருந்து இங்க எதுக்கு வந்தீங்க? இந்த ஊறுகாய் அங்க விக்கலையா? சேச்சே, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அங்க சூப்பரா விக்குதுங்க. சென்னைக்கு வந்தா எங்க பிசினஸ் டெவலப் பண்ணலாம் தாங்க. அப்படியா? ஆமாங்க. சரி, நான் இதை எடுத்துக்கிறேன். நீ இதை எடுத்துக்கிறியா? நான் மாங்காய் ஊறுகாவே எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. எவ்வளவு? அது 45 90 ரூபாங்க. சரி இருங்க, நான் பணம் ஏய், கொடுக்கிறேன். இரு இரு, என்கிட்ட இருக்கு. திரும்ப இந்த பக்கம் வருவீங்களா? எப்போ வரணும்னு சொல்லுங்க. ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க. கண்டிப்பா வரேங்க. இந்தா. இந்தாங்க. ம். தேங்க்ஸ்ங்க, Thanks. வரேன். சரி, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. ஹலோ, சொல்றா. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை பார்த்து விடு. எத்தனை மணிக்கு நான் வந்துடுறேன். சார் ஊறுகாய் வாங்கிக்கிறீங்களா? டேய் விஜய். டேய் தாசு. மை காட், எப்பத்துல இருந்து நீ ஊறுகாய் விற்க ஆரம்பிச்ச? சொல்லவே இல்ல. அதை ஏன்டா கேக்குற? எல்லாம் என் தலையெழுத்து. டேய் என்னடா இது? முதல்ல வண்டியில ஏறு. இல்ல அது வந்து ச்சே, என்னடா இது கோலம்? எப்படி இருந்த ஆள் நீ இப்படி மாறிட்டியாடா? ரோடோட ஊறுகாய் விற்கிற அளவுக்கு போயிட்டியாடா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்டா. சொல்றதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உலகத்துல யாருக்குமே இந்த கஷ்டம் வரக்கூடாது. டேய் என்னடா கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க? என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஆசைப்பட்டவளே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருக்கேன்டா. போடா முட்டாள், உனக்கு விவரம் இல்லைன்னு சொல்லு. கரெக்ட் தான், நான் விவரம் இல்லாதவன் தான், எனக்கே தெரியுது. ஆனா நான் என்ன செய்யறது? என்ன பண்ண இதை சரி பண்ணலான்னு தெரியலையே. ரேணுகா டெரரா இருக்காடா. அவ பக்கத்துல நெருங்கவே பயமா இருக்கு. டேய் நான் ஒரு ஐடியா சொல்றேன், ட்ரை பண்ணி பாக்குறியா? நான் இப்ப இருக்கிற நிலைமையில திருடுறது கொலை செய்யறதை தவிர வேற எதை செய்யவும் தயாரா இருக்கேன்டா. நான் சொன்ன மாதிரி செஞ்சுன்னு வை. இன்னைக்கே உனக்கு முதல் ராத்திரி தான். அப்புறம் கண்ட்ரோல் உன் கைக்கு வந்துடும். இன்னைக்கு உன்னை ஊறுகாய் வைக்க சொன்னவ நாளைக்கு உன்னை உட்கார வச்சு ஸ்வீட்டே ஊட்டி விடுவா. நிஜமா வர சொல்ற? நம்புடா மச்சான், நானும் ஃபேமிலி மேன் தான். நான் சொன்ன கரெக்டா இருக்கும். செய்யறேன்டா, கண்டிப்பா செய்யறேன். ஆனா என்ன ஆனா? நீ சொல்றத செய்யறதுக்கு கொஞ்சம் செலவாகும். ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஒரு 1000 ரூபீஸ் இருந்தா கூட, அது கடனா இருந்தாலும் சரி இல்ல நன்கொடையா இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் நீ நினைச்சுக்கோ. அது சரி, எப்படியா இருந்தாலும் கொடுக்கறது திருப்பி வர போறது இல்ல. இந்தா நல்லா இரு. ஐடியா கொடுத்தவங்கட்டே ஆட்டையை போட்ட பாத்தியா நீ? தேங்க்ஸ்டா மச்சான், என் வாழ்க்கையில விலைக்கேத்தி வச்சுட்ட. ரொம்ப ஃபீல் பண்ணாத, நான் சொன்னதை கரெக்டா செய். தேங்க்ஸ் மச்சான். சரி, எங்கேயா டிராப் பண்ணுமா? இல்ல மச்சான், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரி, ஆல் தி பெஸ்ட். Thank you ஓகேயா? டா. நான் சொன்னதெல்லாம் கரெக்டா செய். கண்டிப்பா ஏதாவது மச்சான். வேணா ஃபோன் பண்ணு. சரிடா. ஓகேயா? ஓகே சொதப்பாத. ஓகேடா.